ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் டெஸ்ட்டில் பேசிக்ஸ். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் டைரக்ஷன் டெஸ்ட்டில் சில பேசிக்ஸ் பார்த்தோம். சரி, இன்னும் என்ன பேசிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் டைரக்ஷன்ஸ் பார்த்தோம் அண்டு கார்டினல் டைரக்ஷன்ஸ் பார்த்தோம் ஆர் சப் டைரக்ஷன்ஸ் பார்த்தோம். சரிங்களா? சரி, இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன். சரி, என்ன இதில் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு அதாவது இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த சன். ஓகே, பொசிஷன் ஆஃப் த சன், சூரியன். ஓகே, பொசிஷன் ஆஃப் த சன், அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இருக்கும். சரி ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகே, சன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரைசஸ். ஓகே, ரைசஸ் இன் ஈஸ்ட். ஓகே, ஈஸ்டில் ரைஸ் ஆகும் அண்ட் செட்ஸ் இன் வெஸ்ட்டு. நமக்கு இது தெரியும், வெஸ்ட்டில் வந்து செட் ஆகும். சரி, அதாவது கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும், தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, சன்செட் அண்ட் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள். சரி, இப்போது ஒரு பர்சன் ஒன்று நிற்கிறான். ஓகே, ஒரு பர்சன் ஒன்று நிற்கிறான். ஓகேவா, பர்சன் ஒன்று நிற்கிறான். சரி, இப்போ இது ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, இது வெஸ்ட் டைரக்ஷன். ஓகே, இந்த பர்சன் வந்து இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி நிற்கிறான். சரியா? ஓகே, இது வந்து சன்னு. ஓகே, சன் ரைஸ் ஆகுது. ஓகே, ஒரு பர்சன் வந்து சன் ரைஸ் ஆகும்போது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஒரு பர்சன் வந்து சன்ரைஸ் ஆகும்போது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னா அவனோட லெஃப்ட் ஷேடோ வந்து எங்கே விழும் அப்படின்னா நார்த் சைடில் விழும். ஓகே, அவனோட ஃப்ரண்ட் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் நோக்கி இருக்கும். அவனோட ரைட் சைடு ஷேடோ எங்கே விழும் அப்படின்னா சவுத்தில் விழும். ஓகே, பொசிஷன். ஓகே, டைரக்ஷன் டுவோர்ட்ஸ் அவர் ஃப்ரண்ட்டு. ஓகே, இந்த பர்சனோட டைரக்ஷன் வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து அது ஈஸ்டில் இருக்கும். அதாவது டைரக்ஷன் டுவோர்ட்ஸ் அவர் பேக் சைடு எங்கே இருக்கும் அப்படின்னா வெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? சரிங்களா? அதாவது இஃப் த பர்சன் ஃபேஸ் த சன், ஓகே, வென் இட் ரைசஸ். ஓகே, அவனோட பொசிஷன்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா அவன் வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பான். அவனோட லெஃப்ட் சைடில் லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இருக்கும், ரைட் வந்து சவுத்தில் இருக்கும், பேக் வந்து வெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இதே வந்து ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இது ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட்டு. ஓகே, சன்செட் ஆகிற டைம். ஓகே, சன்செட் ஆகிற டைமில் இருந்தானா இப்போது இவன் வந்து இதை வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஈஸ் ஃபேஸிங் வெஸ்ட்டு. ஓகே, ஃபேஸிங் வெஸ்ட்டு. சரி, இப்போ இவனோட ஃப்ரண்ட் சைடு எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து வெஸ்ட்டில் இருக்கும். இவனோட ஓகே ரைட் எங்கே இருக்கும்? நார்த்தில் இருக்கும். இவனோட லெஃப்ட் எங்கே இருக்கும்? சவுத்தில் இருக்கும். இவனோட பேக் எங்கே இருக்கும்? ஈஸ்டில் இருக்கும். ஸோ இது வந்து பொசிஷன். ஓகே, அதாவது சன் ரைஸ் ஆகும்போது ஒரு பர்சன் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவனோட லெஃப்ட் வந்து ஃபேஸிங் நார்த்து, அவனோட ரைட் வந்து ஃபேஸிங் சவுத்து, அவனோட பேக் வந்து ஃபேஸிங் வெஸ்ட்டு, அவனோட ஹீ வில் பி ஃபேஸிங் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட்டு. சரியா? அதுதான் வந்து அந்த பொசிஷன். இதே சன் செட் ஆகும்போது அவன் எதை ஃபேஸ் பண்ணியிருப்பான்? வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பான். அவனோட ரைட் வந்து நார்த்தில் இருக்கும், அவனோட லெஃப்ட் வந்து சவுத்தில் இருக்கும், அவனோட பேக் வந்து ஈஸ்டில் இருக்கும். சரி, இந்த மாதிரி பொசிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா?
அதாவது வீடியோ நம்பர் 1ல் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் வீடியோ நம்பர் 2ல் இதில் வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இது ஒரு பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். இன்னும் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது, அது நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.